ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சண்டே சுற்றுலா அதுமாக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேஎலுக்கு தான். கேஎலில் வந்து ட்வின் டவருக்கு தான் வந்திருக்கோம். இது வந்துட்டு பெட்ரோனாஸ் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு ஏற்கனவே இங்கே நிறையா வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கோம். அப்போ வந்து மால் உள்ளுக்கு போய் தான் எடுத்து போட்டிருக்கோம். நம்ம வந்து அவுட்டரில் வெளில எடுக்கலை. இருந்தாலும் எனக்கு வந்துட்டு கேமரா வாங்கி இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் இப்போ இன்ஸ்டால் 360 வாங்கினோன்னே சரி நம்ம இந்த வீடியோ எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா 360 வியூ வந்து இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாகவே நீங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர மழையாக இருந்துச்சு. அதனால் பயந்துக்கிட்டே தான் வந்தோம், எங்கே வீடியோ எடுக்க முடியுமோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மழை விட்டு பயங்கர வெயில் ஆகிடுச்சி. மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும் அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது. இந்த பாலத்தில் நின்று எடுத்தோன்னா அந்த ரெட்டை கோபுரம் வந்து செம்மையாக கவர் ஆகும். அதனால் இங்கே வந்துட்டு அதிகமாக ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. வெயில் பயங்கரமாக இருக்கிறதுனால கேமராவே வந்து கிளார் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம கொஞ்சம் ஈவினிங்காக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்கு செம்மையாக இருந்துச்சுங்க. இது என்ன வேறுனே தெரியல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் எடுத்தேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வெயிலுக்கு இதமாக பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு மரம் வந்து அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. பார்க் வந்து செம்ம பெருசாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு நல்லா காற்றோட்டமாக அப்படியே ஜாலியாக போகலாம். உங்களுக்கு இதுவும் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மால் உள்ளே போகலாம். ஃபுல் ஏசி தான் உங்களுக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. நாங்கள் எப்போதுமே மால் உள்ளே சுற்றிட்டு அப்படியே போயிடுவோம். சரி பின்பக்கம்லாம் போயிட்டு இன்றைக்கி சுற்றி பார்க்கணும் அப்படின்னு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மரத்து நிழலுக்கும் அதுக்கும் நமக்கு வந்து செம்மையாக இருந்துச்சு. அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருந்தோம். இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த கேமராவுக்கும் கோப்ரோவுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா யாருமே இல்லாமல் நம்மளே எடுக்கலாம். நம்மளே எடுத்தாலே ஃபுல்லாக கவர் ஆகும், சூப்பராக இருக்கும் பார்க்கவே. கோப்ரோவில் வந்துட்டு நம்மளை ஃபுல்லாக நம்மளே எடுக்க முடியாது, ஆஃப் வீடியோ தான் எடுக்க முடியும். ஒரு அண்ணன் வந்துட்டு வீடியோவில் பார்த்துருந்தேன். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இன்ஸ்டா 360 வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து சரியாக இருக்காது, கோப்ரோவில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு நான் செக் பண்ணி பார்த்ததில் நம்ம கோபுரோ மோடில் வச்சு எடுத்தோம்னாக்கா வந்து வாய்ஸ் நல்லா தான் கேட்குது. 360 வியூ வச்சு எடுத்தோம்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் வந்து சுத்தமாக உட்காந்துருது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எல்லா ஏரியாவும் ஒரே நேரத்தில் கவர் ஆகிறதுனால வாய்ஸ் வந்து எதுக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னு தெரியாது இல்லையா. அதனால் வந்து அது சரியாக இல்லை. நம்ம அதில் வந்து வாய்ஸை கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம வாய்ஸ் மைக் வச்சுட்டு கொடுத்துக்க வேண்டியது தான். இன்ஸ்டா 360 கேமரா அன்பாக்சிங் வீடியோ போடணும்னு பார்த்தோம். அந்த வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போடுறதுக்கு வந்து நேரமே இல்லை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன் கண்டிப்பாக. பார்க்கில் வந்துட்டு ஜாலியாக சுற்றவும் நேரம் போனதே தெரியல. அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் வெயில் இறங்கிட்டு. ஓகே இப்போ வீடியோ எடுத்தால் தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பண்ணும்போது ஷார்ட்ஸ் மோடில் வச்சு டவுன்லோட் பண்ணிட்டேன் போல இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து ஆஃபாக தெரியும். அடுத்தாட்டி நம்ம செக் பண்ணும்போது ஃபுல் வீடியோவாக வச்சு பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. இதே வந்து நான் கோபுரோ மோடில் வச்சு எடுத்துருந்தேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனாகவே இருக்கும். அதையும் வந்துட்டு பின்னாடி நான் செக் பண்ணியிருக்கேன். அதையும் எப்படி இருக்குன்னு
கோபுர இதோட இந்த நைட்டில் பார்த்தீங்கன்னா லைட்லாம் கலர் கலராக போட்டிருப்பாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு மழை வர மாதிரி இருந்துச்சு, அதனால் சொல்லிவிட்டு சீக்கிரமே கிளம்புமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமே வந்துவிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்களும் கிளம்புனோம், கரெக்டாக மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஜாலியாக சுற்றி பார்த்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு மழை வரா மாதிரி இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கடைக்கு வந்துட்டு மசால் டீ கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு தான் போயிட்டுருக்கோம். இந்த டியூன் டவருக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ரோடை வந்து கிராஸ் பண்ணி போகணும். வாங்க பார்க்கலாம். போகிற வழியில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்னா இந்த ரோட்டுக்கு ஆப்போசிட் இந்த வண்டி மாதிரி இருக்குது. இது வந்து ரொம்ப நாளாகவே நம்மளுக்கு ஓட்டணும் அப்படின்னா அதில் ஆனால் இப்போ வந்து பேங்க் கார்டு இருந்தாலும் ஸ்கேன் பண்ணி இந்த பேட்டரி வண்டியை நம்ம எங்கே வேணாலும் ஓட்டிட்டு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ரோடை கிராஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கடையில் உட்காந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்கு வந்தோன்னே கரெக்டாக மழையும் வந்துடுச்சு. மசாலா டீ ஆர்டர் பண்ணிவிட்டு ஜம்முன்னு உட்காந்தாச்சு. ஓகே, இன்றைக்கி வெளில வந்ததுக்கு நம்ம வீடியோவும் எடுக்க முடியாது, சுற்றி பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சோம். ஓரளவுக்கு வீடியோ எடுத்து கவர் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ, பாய்.